ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது தமிழ் மாதத்தில் ஆனி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை பற்றி சிறப்பை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனி மாதம் பூர நட்சத்திரம் எப்போ வருது, எந்த நாளில் எந்த கடவுளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் சுமையிலிருந்து வெளியே வரலாம். வாழ்நாள் துன்பங்கள் விலக என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, கடனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதியின்படி 30/6/2025 திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு அப்புறமா பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 1/7/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:33 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நாம் கடன் தீர இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை யார் ஒருத்தர் வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கும் வாழ்நாள் துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். முக்கியமாக இந்த கலியுகத்தில் நம்மளை வாட்டி வதைப்பது கடன் சுமை தாங்க. உங்களுக்கு தீராத கடன் சுமை இருக்குது அப்படின்னா குகையில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர், மலையில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை ஆனி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. வாழ்நாள் கடன் கூட சீக்கிரமே அடையும். ஆமாங்க, அதிசக்தி வாய்ந்த நாள் இது. இப்படி குகைக்குள் இருக்கும் நரசிம்மர், மலைமேல் இருக்கும் நரசிம்மரை போய் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கும் நரசிம்மர் கோயிலுக்கு போய் பானகம் நெய்வேத்தியம் வச்சு அவருக்கு வாசனை நிறைந்த புஷ்பங்களை வாங்கி கொடுத்து 2 மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருடம் ஆனி மாதத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் சரி, பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார், அவரை போயாவது கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. நாளை வரக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ இந்த நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது அதி சிறப்பு வாய்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை, மலை கோயிலுக்கோ குகை கோயிலுக்கோ இங்கே எதுவுமே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் என்னன்னா, வீட்டில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சுருந்தாலும் சரி, விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி, துளசி வச்சு துளசியால் நரசிம்மரோட மந்திரத்தை சொல்லி துளசி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் அகல் தீபம் ஏற்றி வைங்க, இந்த பானகம் வையுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் கண்டிப்பாக காணாமல் போகும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை போக்குறதுக்காக லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி காட்டுவார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய போகிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதில் நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான். நிச்சயமாக இது எல்லாருனாலையுமே செய்யக்கூடிய வழிபாடு தான். ஆனால் நமக்கு பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த கடனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ நிம்மதியை இழக்கிறோம் இல்லையா? அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த
வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.